ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பாலிட்டி படிக்கும்போது நம்ம நாடு எப்படி இயங்குது அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். மேக்ஸ் படிக்கும்போது ஒரு ப்ராப்ளமை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணணுன்ற ஒரு லாஜிக் வந்து நமக்கு புரியும். உங்கள் அப்பா அம்மா உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல. என்னால் ஒரு 10 பேஜை படித்து முடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் இது. ஃபெயில் ஆகலாம், தப்பாக எழுதலாம், ஆனால் முயற்சி பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க. இன்னைக்கு ஒரு 5 minutes மட்டும் ஃபோனை ஃப்ளைட் மோடில் போடுங்க. இந்த தமிழ், பாலிட்டி, மேக்ஸ் ஏதாவது ஒரு டாபிக்ஸ் எடுங்க. மாஸ்க்காக இல்லை, உங்கள் பிரெயினோட மாஸ் காட்டுறதுக்காக படிங்க. முடிச்சுட்டு வந்து இந்த வீடியோ கமெண்ட்டில் டன்னு ஒரு மெசேஜ் போடுங்க. பார்க்கலாம் நீங்கள் எத்தனை பேர் வந்து உங்கள் டிஸ்ட்ராக்ஷனை வின் பண்ணுறீங்கன்னு. லெட்ஸ் டூ இட், ஆல் தி பெஸ்ட். புக்கை திறந்தால் உடனே தூக்கம் வரும். பக்கத்தில் ஃபோன் டிங்னு சவுண்டு வரும். இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன் டிஸ்ட்ராக்டிங்காக இருக்கும். இது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம்தான். ஆனால் யோசிங்க, இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த ஃபோக்கஸ், இந்த 5 to 10 minutes கான்சன்ட்ரேஷன் பண்ணுற இந்த ஹேபிட் நாளைக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு போகும்போது இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிற ஃபோக்கஸ் பவர் இதுதான். எஜுகேஷன்னா வெறும் மார்க்ஸ் மட்டும் இல்லை, இட்ஸ் அபவுட் ட்ரைனிங் யுவர் பிரைன். தமிழில் நான் இன்னைக்கு படிக்க போகிற டாபிக் வந்து குரில் நெடில் வேறுபாடு. தமிழில் குரில் நெடில் வேறுபாடு தெரியலன்னா அர்த்தமே மாறிடும். எக்ஸாம்பிள், கொடைனா அம்பர்லா, கூடைனா பேஸ்கெட். ஒரு சின்ன கால் போட்டால் அம்பர்லாவே பேஸ்கெட்டாக மாறிடும். ஸோ எக்ஸாம்ஸில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத இந்த சவுண்ட் வித்தியாசம் ரொம்ப முக்கியம். சுற்றிலாம் இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து சிரிப்பாங்க. இவனால் முடியாது, இவன்லாம் எங்கே படிக்க போகிறான்னு பேசுவாங்க. ஆனால் அவங்க வாயை அடைக்க உங்ககிட்ட வேற என்ன இருக்குது? மார்க்ஸ் தான், சக்ஸஸ் மட்டும்தான். தூக்கம் வருதா? முகத்தில் தண்ணி அடிங்க. ஃபோன் டிஸ்ட்ராக்ட் பண்ணுதா? சுவிட்ச் ஆஃப் பண்ணு. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்க இந்த 5 to 10 minutes உன் லைஃபோட டர்னிங் பாயிண்ட். வலி இருக்கும், கஷ்டம் இருக்கும், ஆனால் அந்த வலியை சக்ஸஸாக மாத்திரம் தான் ரியல் சாம்பியன். டார்கெட்டை முடிக்காம இன்னைக்கு உன் கண்ணு மூடக்கூடாது. ரெடியாரு, ஃபயராக படிங்க. லெட்ஸ் கோ. நாளைக்கு படிக்கலாம், அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வார்த்தையை நானே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்படி சொல்லி சொல்லி என் லைஃபே நிறையா ஸ்பாயில் பண்ணிட்டேன், டைம் நிறையா வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் பண்ண அதே மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். யோசிங்க, உங்கள் கூட படிக்கிற ஒருத்தன் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்து லைஃப்பில் முன்னாடி போயிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் மட்டும் இன்னும் ரீல்ஸ் பார்த்துட்டும் ஃபோன் நோண்டிட்டு இருக்கீங்க. உன்னால் முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி என்னால் முடியும்னு ப்ரூவ் பண்ண உங்ககிட்ட இந்த படிப்பு தவிர வேறு வழி இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கவங்க கஷ்டத்துக்கு படிப்பு தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம். அதையும் நீங்கள் போர் அடிக்குதுன்னு தள்ளி வச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் யாரும் உங்களை காப்பாற்ற வரமாட்டாங்க. இந்த 5 நிமிஷம் உங்கள் பிரெயினை மாற்ற போகுதா, இல்லை திரும்பவும் ஒன்று அந்த வேஸ்ட்டான சோசியல் மீடியா ஸ்க்ரோலுக்கு கூட்டிகிட்டு போக போகுதா? சாய்ஸ் உன்னோட தான். ஆனால் ஒன்று நினச்சி பாருங்கள், நாளைக்கு நீங்கள் ரிசல்ட் வரும்போது தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்னா இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். திரும்ப திரும்ப தள்ளி போட்டுகிட்டே இருக்காதீங்க. இப்போ புக்கை எடுங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? இல்லை சீரியஸ்லி இப்போ நீங்கள் இருக்கிற இந்த நிலைமை உனக்கு பிடிச்சிருக்கா? என்னால் முடியல, தூக்கம் வருது, நாளைக்கு பார்த்துக்கலாம், இதுதான் உன் பர்சனாலிட்டின்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? இப்படி இருந்தால் இந்த உலகம் உன்னை ஏன் மதிக்கணும்? மாஸ்க்காக வந்துட்டு நீங்கள் படிக்காதீங்க. உங்களை ஒரு திறமையே இல்லாதவன் அப்படின்னு உங்கள் மேலே வந்துக்கிட்டு ஒரு முத்திரை குத்திருக்காங்கல்ல, அதை அழிக்கிறதுக்காக நீங்கள் வந்து படிங்க. படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும், பிரெயின் வலிக்கும். அது ஏன் தெரியுமா? உங்கள் கம்ஃபர்ட் ஜோன். இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிற இந்த தமிழாக இருக்கட்டும், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், உன்னை பார்த்து இவன்லாம் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு கேட்டவங்க முன்னாடி ஒரு மாசிவ் சக்ஸஸோடு நிற்கணும்னா இன்னைக்கு நீங்கள் இந்த 5 நிமிஷம் உங்கள் தூக்கத்தையும் சோம்பேறித்தனத்தையும் கொண்டாதான் முடியும். இப்போ இந்த வீடியோ முடிய போகுது. அடுத்த செகண்ட் நீங்கள் ரீல்ஸ்குள்ளே போக போகிறீங்களா, இல்லை புக்கை திறக்க போகிறீங்களா? உன் லைஃப்பை நீயே தொலைக்க போறியா, இல்லை மேலே கொண்டு வர போறியா? டார்கெட் கிளியராக இருக்குது. இன்னைக்கு இது உன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸில் தான் இருக்குது. ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் வெறும் வீண் இல்லை, வின்னர்னு காட்டுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன், சாரி. இந்த மாதிரி ஸ்டடி டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.